ஸ்டாலின் அவர்கள் ஒன் டு ஒன்ல நிறைய எதிர்க்கட்சி தலைவர்களோட முக்கிய தொகுதிகளை கைப்பற்ற முயற்சியில மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட நேரடியா வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு. அந்த வகையில புதுக்கோட்டை மாவட்டத்தை கைப்பற்றணும்னா விராலிமலை தொகுதியில முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களை தோற்கடிக்க தீவிர முயற்சியில இறங்கியிருக்காங்களாம் திமுக. ஏன்னா அண்ணா அவர்களும் கருணாநிதி அவர்களும் முதல்வரானப்போ விராலிமலை தொகுதி திமுக கைவசம் இருந்துச்சு. மறுவரைவுல இல்லாம போய் 2011 மறுசீரமைப்புல விராலிமலை தொகுதி மீண்டும் உருவானதுனால 2011 16 21 ஹாட்ரிக் அடிச்சு அங்க எம்எல்ஏவா இருக்காரு அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர். 2021 தேர்தல்ல கிட்டத்தட்ட 23,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஹாட்ரிக்க உறுதி பண்ணாரு. அங்க திமுக சார்பா வலுவான ஆள் இல்ல. அந்த தொகுதியில திமுகக்குள்ள கோஷ்டி பூசல் நிலவுது. அதனால பொதுவான ஆள் வேணும்னு பல ஆண்டுகளா கட்சிக்காக உழைச்ச நபரா இருக்கணும்னு திமுக தலைமை சொல்லியிருக்காங்களாம். அதனால புதுக்கோட்டையில இருக்க அமைச்சர்களும் பொறுப்பாளர்களும் தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். இப்போதைக்கு 40 வருஷமா திமுகல நிறைய நிலைகள்ல பொறுப்புகள்ல இருந்த இப்போ அன்னவாசலோட தெற்கு ஒன்றிய செயலாளரா இருக்க KS சந்திரன் அவர்கள் அந்த பட்டியல்ல முதல் ஆளா இருக்கிறதா சொல்றாங்க. விஜயபாஸ்கர் அவர்களுடைய 4வது முறை தொடர் வெற்றியை முறியடிக்க KS சந்திரன் அவர்களால முடியுமான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.